டென்ஷன் அண்ட் காவோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையால் இதுலேயும் நேரடியாக நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம். ஆனால் இப்போ முக்கியமான பிரச்சனை நாங்கள் கதைக்க வேண்டிய பிரச்சனை நாங்கள் ஐரோப்பாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் விஜய் திருஷா சங்கீதான்ற பர்சனல் பிரச்சனையில் இப்போ 1200 போன வந்து ரீஃபண்ட் பண்ண போயிக்கல. இப்போ யூரோப்பியன் லோ இப்போ திரும்பி வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. வேறு நாட்டுக்கு போய் சொன்னால் உங்களுக்கு 600 யூரோ கம்பன்சேஷன் தரணும். அது யூரோப்பியன். எல்லாருக்கும் நான் கேட்குற ஒரே கேள்வி தான், உங்களுடைய சம்மர் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டவங்க யாருண்டா இந்த அதாவது இப்போ சொன்னேன் இப்போ 6 வாரம் இலங்கை நேரத்தில் போட்டு கூட்டிகிட்டு வராங்க சீட்ஸ் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய காவோஸ் தான் எங்களுக்கு. கட்டாஸ்ட்ரோஃப்னு சொல்லுவாங்க. வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் அன்றைக்கு அங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சு. நான் டோட்முண்டில் இருக்கிற செஞ்சுரி ட்ராவல்ஸில் நிற்கிறேன். என்னத்துக்காக இந்த வீடியோண்டா, இப்போ உங்களுக்கு தெரியும் தற்செயலாக மிடில் ஈஸ்டில் கல்ஃபில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளால் நிறைய பேர் ஸ்ரீலங்கா, இந்தியா அப்படியான நாடுகளுக்கு போயிட்டு திரும்பி வரையிலாமல் ஸ்டக் ஆகி போய் நிற்கிறாங்க. அதை விட அவங்க திரும்பி வாரத்துக்கான ஃப்ளைட் புக்கிங்கள் அப்படியான பிரச்சனைகளை பற்றி கதைப்போம். அது மட்டும் இல்லை, இனி எதிர்காலத்தில் சம்மர் ஹாலிடே, ஈஸ்டர் ஹாலிடேக்கு ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு புக்கிங் செய்து வச்ச ஆக்களாக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க இந்த டிக்கெட்டுகளை என்ன செய்யணும், என்ன மாதிரியான செய்யலாம்னு சொல்லி இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ கட்டாயம் இப்படியான ஒரு வீடியோ போட்டால் ஒரு தெளிவாக வரும். இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு குயிக்காக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறாக்கள் தயவுசெய்து உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செஞ்சுரி ட்ராவல்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கொள்ளலாம், உங்களோட டிக்கெட்டுகளை இது செய்யலாம். வாங்க உள்ளே போய் முழு இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் நிஷாந்தன். வணக்கம். இந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனில் இருக்கிறீங்களா இப்போ? கடந்த 3 நாளும் மிகப்பெரிய டென்ஷன் அண்ட் காவோஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ கணக்கு பிரச்சனை உண்டா போய் கொண்டிருக்கு. ஏற்கனவே நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு போயிட்டுருக்கோம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையால். அடுத்தது கல்ஃபில் எப்படியும் பிரச்சனைண்டா மிடில் ஈஸ்டில் அதுலேயும் நேரடியாக நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம். ஆனால் இப்போ முக்கியமான பிரச்சனை நாங்கள் கதைக்க வேண்டிய பிரச்சனை நாங்கள் ஐரோப்பாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் இல்லாட்டி ஜெர்மனியில் இப்போ இதுக்குள்ளே வாழ்கிறாக்கள் நேரடியாக இன்னத்தில் பாதிக்கப்பட போகிறோம்ன்ற விஷயங்களை கதைக்கணும். அப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ. விஜய் த்ரிஷா சங்கீதான்ற பர்சனல் பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ தற்காலிகமாக துபாயில் நிறைய சனம் மாட்டுப்பட்டு போய் நிற்கிது. எங்களோட சனம் இங்கேருந்து இலங்கைக்கு போன சனம் திரும்பி வரையிலாமல் நிற்கிது. இல்லாட்டி இப்போ இந்த ஈஸ்டர் ஹாலிடேக்கு புக் பண்ணிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறது இருக்குது. இப்போ ஸ்டக் ஆகின ஆக்களும் சரி, அவசரமாக போகணுமா என்ற நிலைமை இருக்குது. இப்போ நிலைமை எப்படி இருக்குது அதை சொல்லணும். இதை நீங்கள் 3 கட்டமாக பிரிக்கலாம் நாங்கள். அதாவது முதலாவது, ஏற்கனவே டிக்கெட் வாங்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த ஏர்போர்ட்டில் சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாய், கட்டார், அபுதாபி அந்தந்த நாடுகளில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ அவையில் இப்போ முதல் தரமாக இப்போ நாங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் வந்த இமெயில் தான் 4ஆம் தேதி மார்ச் EK 55, EK 45, EK 51. அதே நேரத்தில் 4ஆம் தேதி மார்ச் ரிசல்ட் ஆஃப் துபாய், ஃப்ராங்க்ஃபர்ட் துபாய், அதாவது EK 56, EK 46, EK 52 இந்த இவ்வளோ ஃப்ளைட்ஸும் எடுக்கிறாங்க. அது அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இப்போ ஒர்க் பண்ணுது. கட்டார் ஏர்வேஸ் இன்னும் பூட்டி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் இடையில் இப்போ கொஞ்சத்துக்கு முதல் கேள்விப்பட்ட செய்தி, பாரைனை தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறனால ஸோ பாரைன் ஃப்ளைட்ஸ் இப்போ அந்த ஏரியாவில் உள்ள ஃப்ளைட்ஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க ஃப்ளைட் எடுக்கிறது. இவங்க தான் எங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி. இப்போது ஓகே, அந்தந்த ஏர்போர்ட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க எல்லா வசதியும் செய்து முடிஞ்ச அளவு வசதியை செய்து கொடுப்பாங்க. ஓகே, அவங்க முதல் ப்ரையாரிட்டி. அடுத்த ப்ரையாரிட்டி இன்னும் இந்த கிழமையில், அதாவது 10ஆம் தேதி மார்ச்சுக்குள்ளே வரவங்கள கால்ஸ் அது எல்லாத்தையும் கால் ஆன்சர் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணி பிறகு அவங்களுக்கான முடிஞ்ச வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட்ஸ் அதை கொடுப்போம்.
அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா எப்போ துபாய் இந்த அதாவது உலகத்தின் 4-5 அதாவது முதல் 10 வரிசையில் இருக்கிற ஃப்ளைட்ஸ் எமிரேட்ஸ், கட்டார் ஏர்வேஸ், எட்டியாட், அதை தொடர்ந்து இன்னும் அபுதாபி, இன்னும் கல்ஃபில் போகிற எல்லா ஃப்ளைட்ஸும் சிக்கப்பட்டனால இருக்கிற ஏர்லைன்ஸ் அதாவது லுஃப்தான்ஸா டிரெக்டாக போகக்கூடிய ஃப்ளைட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கேருந்து இந்தியாவுக்கு டிரெக்டாக போகும் லுஃப்தான்ஸா, அங்கேருந்து அதே நேரம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா, இந்த 3 ஃப்ளைட்டும் தங்களுடைய சீட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ சிக்குண்டா அவரை இப்போ சொல்லுவாங்க, இப்போ உடனே 6ஆம் தேதிக்கு வர இருக்கிறாங்க. ஆனால் 10ஆம் தேதி அவங்களை ஏலங்காவில் போட்டு கொண்டு வரக்கு, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போட்டு கூட்டிகிட்டு வரக்கு சீட்ஸ் இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் முதலும் இந்த மார்ச் முதல் கிழமை 2ஆம் கிழமை ஏற்கனவே ஃபுல்லாக தான் இருந்தது. இந்த பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் முதலே ஃப்ளைட்ஸ் ஃபுல்லாக தான் இருந்தது. அப்போது அதுக்கு ஒரு பேசஞ்சருக்கு வெளியே போட்டுட்டு வெளியில் போட முடியாது இல்லை. அப்போ அதனால அந்த ஃப்ளைட்ஸ் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிறனால இது ஒரு மிகப்பெரிய காவோஸ் தான் எங்களுக்கு, கேட்டாஸ்ட்ரோஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தொடர்ந்து கால்ஸ் வந்து கொண்டிருக்கு. சண்டே பார்த்தீங்கன்னா பட் நாங்கள் இது மூலமாக இன்னொரு விண்ணப்பத்தையும் வச்சுக்கிறோம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை போகிறவங்க நீங்கள் இப்போ அவசரப்பட தேவையில்லை. உங்களுக்கும் இந்த இதுக்கு இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை. இப்போதைக்கு பிறகு அவங்க அனுப்பிப்பாங்க, ஓகே எங்கள் நாடு மூலமாக போகிறீங்களா, போக விருப்பப்படலையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அப்டேட்ஸ் பிறகு தான் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு கிடைக்கிறது டாகஸ் அக்டுவல் அப்கிரேட், அதாவது அப்டேட்ஸ். அதாவது இப்போ எமிரேட்ஸ் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள பேசஞ்சருக்கு இன்னும் 10 நாளைக்கு மாற்றி கொடுக்கலாம் ஏற்கனவே புக் பண்ண ஆக்களுக்கு, இல்லை ரிஃபண்ட். இது மூலமாக நாங்கள் சொல்கிறோம் எங்கிட்ட டிக்கெட் பண்ண இல்லை போகலைன்னு சொன்னேன். அதாவது இந்த டேட்டுக்குள்ளே 6 மார்ச்சுக்குள்ளே டிபார்ச்சர் இருக்கிற ஆக்களுக்கு போகலைன்னா அவங்களோட காசு முழுக்க திருப்பி தரப்படும். டிபார்ச்சர். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஈஸ்டர் ஹாலிடேக்கு புக் பண்ணியிருக்கிற ஆக்கள் இப்போ அவசரப்பட தேவையில்லையா? அவங்களோட டிக்கெட்ஸை வந்து அவங்களுக்கு ஒன்றும் சேஞ்சஸ்களோ இல்லாட்டி இப்போ அவள் யோசிச்சு கொண்டு பாட புக் பண்ணிட்டேனே இப்போவே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்யலாமண்டு? இல்லை கஷ்டத்துலேயும் ஒரு என்ன பிரச்சனைண்டா, இப்போ இவ்வளோ நாள் நம்ம யாருமே நிறைய பேர் இப்போ முதலாம் தர ஃப்ளைட்ஸாக வச்சுருந்த எமிரேட்ஸ் கட்டாருக்கு பிறகு தான் ஏலங்கா ஏர் இந்தியாவில் போகிறவங்க. இப்போ இந்திய நாள் எங்களுக்கு என்னென்னா முதல் தடவையாக இப்போ அந்த ஃப்ளைட்ஸ் வேணாம் ஏலங்கா ஏர் இந்தியா தான் கேட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஏலங்கா ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஃப்ளைட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நார்மலாகவே போகிற மாதிரி போய் கொண்டு இருக்கு. இப்போ இது ஒரு 3-4 நாளில் ஃப்ளைட் வெளிக்கிடும். அது மூலமாக இருக்கிறாங்களோ அங்கே இங்கே மூவ் பண்ணிக்க முடியும். முதலாவது விஷயம். அதை தொடர்ந்து யுத்தத்தின் நிலைமையை வச்சு தான் தொடர்ந்து ஃப்ளைட்ஸ் ஓடுமா ஓடாதா, இல்லை எந்த ரூட் மூலமாக ஓடுது. இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி சைட்டில், அதாவது கெய்ரோ சைட்டில் ஒரு பக்கத்தால் போகுது, மற்ற பக்கத்தால் வரைக்கும் மேலே ரஷ்யன் சைடுக்குள்ளால் வருது. அப்போது அந்த இப்போ லுஃப்தான்ஸாவும் அப்படி தான் போகுது. இப்போ பெங்களூருக்கெல்லாம் லுஃப்தான்ஸா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ளைட்ஸ் போகுது. அப்போது இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல முடியும். இனி இப்போ எல்லோரும் டிரெக்ட் ஃப்ளைட்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அதே நேரத்தில் இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இப்போ 15 ஒரு உதாரணத்துக்கு 15 ஏப்ரல் ரிட்டர்ன் ஃப்ளைட்டாக இருந்த ஃப்ளைட்டுக்கு இப்போ இந்த போன வெள்ளிக்கிழமை வேண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு போய் வர ஒரு 1000 யூரோ வந்திருக்கும். இப்போ அதே ஃப்ளைட்ஸ் இப்போ நீங்கள் மார்ச் கடைசியில் போய் 15 ஏப்ரல் வரேன்டா இப்போ 1800 யூரோ தாண்டிட்டு இப்போ கூட்டிட்டாங்களே. அவங்க உங்களுக்கு தெரியும் அந்த புக்கிங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாத்தையும் வந்து ஃப்ளைட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதான் இப்போ இங்கே ஜெர்மனியில் எந்த பிரச்சனையும் இன்னும் இல்லை. ஏற்கனவே அந்த பெட்ரோல் வந்து வாங்கி இல்லை நான் இருக்குது உக்ரைன் ரஷ்யாவில் பிரச்சனை எல்லாம் பெட்ரோல்கள் விலைகள் எல்லாம் கூட்டிட்டு தானே சொல்லல. இங்கேயும் ஒரு 10-15 பேஸ் இருக்குது. யூஎஸ்ன்ற பேஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று அடித்தா இங்கேயும் எல்லாம் ஸ்டக் ஆயிரும். நான் இப்போ நாங்கள் பாதிக்கப்படுற விஷயத்தை சொல்கிறோம். இன்றைக்கு பெட்ரோல் அடிப்போம்னு போனால் பெட்ரோல் வந்து 2 ரூபாய்க்கு மேலே போகுது. நார்மலாகவே நீங்கள் இப்போ என்ன தரவுகளை எடுத்து பாருங்கள். இப்போ நார்மலாக நாங்கள் சொல்லுவோம் ஐடிபியை வச்சு தான் சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் மேஸாக நடக்கும் பெர்லினில். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணதோ அந்த டைமில் நார்மலாகவே பெட்ரோலை கொஞ்சம் கூட்டுவாங்க. அதாவது நீங்கள் போன 26-27 அடிச்சிருந்தாலே 1.60 இருந்த பெட்ரோல் 1.79 1.81 வந்துடுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கும். இப்போ பெட்ரோல் கூட்டினா என்ன நடக்கும்? பெட்ரோல் கூட்டினா வெஹிக்கிளோட காலை உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லா பொருளையும் சுமந்து வர எல்காவேஸ்ன்னு சொல்கிற லஸ்பாகண்ட எல்லாத்தோட விலையும் கூடும், பொருளோட விலை கூடும். ஸோ அந்த பொருளோட விலை கூட பெரிய பிரச்சனை. சரி, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் இப்போ அந்த ரீஃபண்ட் எடுக்க ஆசைப்படுறேன். இப்போ ஆர்ஆருக்கு அது அந்த டிக்கெட் ரீஃபண்ட் எடுக்கலாம் ஃபுல்லாக காசு?
ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் அவைகளுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ட்விட்டராக இருக்கட்டும் அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க எந்த நாள் வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களோட டிக்கெட்ஸ். இப்போ எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மார்ச்சுக்குள்ளே, அதாவது நாளன்றைக்கு வரைக்கும் உள்ள ஃப்ளைட்ஸை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் போடலாம், இல்லை ஒரு டேட்டை மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ 22ஆம் தேதி போகிற ஒருத்தர் வந்து நான் போக மாட்டேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களோட காசை கழிச்சு தான் தருவாங்க. இது தற்போதைய, அதாவது இப்போ 3ஆம் தேதி இன்றைக்கு 3 மணிக்கான தகவல் தான். இது நாளைக்கு மாறலாம். இப்போ நாளைக்கு சொல்லாமவே ஓகே ஓஸ்ட் ஆஃப் வேரியன்ட் போகிறவங்களே நீங்கள் கேன்சல் பண்ணலாம்னு சொல்லலாம். இப்போ அது எந்த ஏர்லைன்ஸ்ன்றதும் அது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு துபாய் அதிகமான சலுகைகளை தர அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஹோட்டல் 5 ஸ்டாரோ 6 ஸ்டாரோ எந்த ஹோட்டலில் இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் உள்ள அதே ஹோட்டலில் அவங்க வெளியேறும் வரைக்கும், துபாயிலேருந்து வெளியேறும் வரைக்கும் ஃப்ரீயாக தங்குறதுக்கு அரசாங்கம் அனுமதிச்சிருக்கு. அதோட காஸ்ட்டை வந்து அரசாங்க டூரிஸ்ட் போர்ட் வந்து துபாய் டூரிஸ்ட் போர்ட் வந்து அந்த காஸ்ட்டை பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் 5 நாளைக்கு இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அதுலேருந்து வெளியே போகும் வரைக்கும் மீதிய நாளைக்கு எல்லாமே டூரிஸ்ட் போர்ட் வந்து பே பண்ணும். ஸோ இப்படி ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வேர்ல்டு நம்பர் 1 நம்பர் 2 ஃப்ளைட்ஸில் இருக்கிற ஏர்லைன்ஸ் கூடுதலாக அதை செய்து தான் ஆகணும். அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் வந்து தெரியாது. இப்போ எனக்கு ஒரு 100 கால் வரும், அந்த 100 காலுக்கும் பதில் நமக்கே தெரியாது. ஏன்னா இப்போ முந்த நாள் தான் நேற்று வரைக்கும் கட்டார் ஏர்வேஸ் பூட்டியிருக்குன்னு சொன்னாங்க, கட்டார் ஏர்போர்ட் இன்றைக்கு காலையில் 4ஆம் தேதி வரைக்கும் பூட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு நாள் அப்டேட் தான் வந்து கொண்டு இருக்குது. எப்போ வரைக்கும் போட்டுறாங்க, எப்போ வரைக்கும் திறக்கிறாங்க. இப்போ அபுதாபி இப்போ நேற்று ஈவினிங் இப்போ எமிரேட்ஸை பொறுத்தவரை நேற்று ஈவினிங்கே இந்தியாவுக்கு போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டாங்க அவங்க எமிரேட்ஸில். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது நார்மல் நிலைக்கு வரும். எகெயின் இன்னும் சண்டை அதிகரிக்காமல் இருந்தால் சண்டை அதிகரிக்கும் என்று சொன்னால் அந்த நாளின் அப்டேட்டை வச்சு தான் உங்களோட டிக்கெட்ஸுக்கு ரீஃபண்ட் எடுக்க முடியுமா, இல்லை மாற்றிக்கலாம். கூடுதலாக மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் தருவாங்க ஒரு டேட்டை பிறகு மாற்றிக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் பெர்லினில் ஒருத்தர் சண்டை பிடிச்சங்கிறதுக்காக முன்சென்னை ஏர்போர்ட்டில் உள்ளவர் வந்து எல்லாத்தையும் கேட்டு கொண்டு இருக்கல. அப்போது அந்தந்த இடம் எவ்வளோ பாதிப்புங்கிறத வச்சு தான் அதோட ரீஃபண்ட் இல்லை. எங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போது மூவ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் சீட்ஸ் இல்லை. அதாவது முடிஞ்ச வரைக்கும் சில ஃப்ளைட்ஸ் எமிரேட்ஸில் நேராக இப்போ ஏர்போர்ட்டில் இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற ஆக்களுக்கு, இப்போ கொழும்பு ஏர்போர்ட்டில் போகிற ஆக்களுக்கு எமிரேட்ஸ் கவுண்டர் இருக்கிற இடங்களில் அவங்களே ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட்டும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க 1-2 ஃப்ளைட்ஸ். இப்போது பெங்களூர்லேருந்து போகிற ஃப்ளைட் உங்களுக்கு வீசா பிரச்சனை இல்லாமல் இருந்தது, உங்களுக்கு இந்தியா வீசா இருக்கும்னு சொன்னால் நீங்கள் பெங்களூர்லேருந்து போகிறீங்களான்னு கேட்டு உங்களுக்கு ஒரு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் வீசா உள்ள ஆக்களுக்கு இப்போ ஏன் அந்த 20,000 பேரும் அதுக்குள்ளே இருக்காங்கன்னா வெளியே போகிறதுக்கு அனுமதி இல்லாத ஆக்கள் தானே. இப்போ வீசா பிரச்சனை இல்லாட்டி நீங்கள் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி நீங்கள் வெளியே போய்ட்டு வரலாம். அப்போது அது இப்போ ஜெர்மன் பாஸ்போர்ட் இருக்கும்போது அது உண்மைக்கும் ஒரு சலுகை தான். ஆனாலும் இது ஒரு எல்லாரும் சேர்ந்து புரிந்துணர்வோடு நாங்கள் இந்த விஷயத்தை கடந்து வரணும். ஏன்னா எங்களுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் 9ஆம் மாதம் போகிறார், அவர் ஆச்சு இப்போ ஃப்ளைட் என்னன்னு சொன்னால் அவருக்கு என்ன பதில் சொல்கிறது. இன்னொன்று நாங்கள் ஒரு மிகப்பெரிய வேலையை இப்போ எங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் கொரோனாலே தாண்டி வந்துட்டோம். அதனால இது மாதிரி நிறைய பார்த்துருக்கனால ஓகே கொஞ்சம் கூலாக இருந்து இந்த ஆக்களுக்கான பதிலை சொல்லலாம். ஆனால் ஒரே ஆக்கள் 20 தடவை அடிக்க 30 தடவை அடிக்க நாளைக்கு அவங்களுக்கும் இப்போ போகிற ஃப்ளைட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. இல்லை அதான் இப்போ நான் இந்த வீடியோ அதான் எடுக்கணும்னு முக்கியமாக யோசிச்சேன்னா நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும், யோசனை இருக்கும். ஆனால் என்னடா செய்யலாம், என்னென்னா இப்போ கோடைகால விடுமுறையை எதிர்பார்த்து இருக்கிற சனம் இருக்குது, ஈஸ்டருக்கு போகிறாக்கள் நிறைய பேர் இருக்கணும். அப்போ என்ன செய்யலாம்ன்ற ஒரு கேள்விக்கு அப்போ பதில் வேணும். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் இதற்கான பதில் ஓரளவுக்கு வரும்ன்றது தான் இந்த வீடியோ. மிக முக்கியமான சொல்ல உங்களோட பயண நேரம் வரும்போது என்ன தகவல் வருதோ அதை நீங்கள் ஏப்ரல் போகிறேன்னா அண்டைய நிலைமையில் என்ன இருக்கோ அப்போ தான் நீங்கள் அதை மாற்றிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. இப்போ நிறைய நஷ்டங்களை சம்பாதிச்சிடுது ஏர்லைன்ஸும் சரி, ஏர்போர்ட்டும் சரி, மிட்டா பெட்ரோல் காஸ்ட் எல்லாமே சம்பாதிச்ச பிறகு ஏர்லைன்ஸ் வந்து இந்த காசை எங்கேருந்து எடுக்க முடியும்? உங்கள்கிட்ட இருந்தால் எடுக்க முடியும். உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறேன்னா இவ்வளோ நாள் மே மாதத்துக்கு இருந்த 699 ரூபா டிக்கெட்டுங்கிறது நாளைக்கு திடீர்னு 899 ரூபா வந்துடும். இப்போ ஏர்லங்கா ஃப்ளைட் வந்து இனிமேல் ஜூலையில் ஒரு சீட்டை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க, வேணுமெண்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீமியம் எக்கனமின்னா அது சீட்ஸில் மாற்றம் இல்லை, அந்த புக்கிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எல் கிளாஸுக்கு பதிலாக ஒய் கிளாஸை போட்டுட்டு 1000க்கு பதிலாக 1800 வேண்டுமென்று நிற்பாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், இன்னொரு 2 வீக்ஸுக்கு பிறகு ஆக்கள் கேட்கலாம் இவ்வளோ பிரச்சனையில் ஆக்கள் போக மாட்டாங்கன்னு. இல்லை, ஒரு உலகம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு உலகம் மூவ் பண்ணி கொண்டு தான் ஆகணும்.
நீங்கள் உங்கள் அம்மா பார்க்கணும்னு நீங்கள் என்னதான் உங்கள் அம்மா பார்க்கணும்னு நினச்சிட்டா நீங்கள் என்ன ஃப்ளைட்டில் ஏறினாலும் உலகத்தை சுற்றி சரி போகணும்னு நினைப்பீங்க. ஸோ போகணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் போய் தான் ஆகுவாங்க. இப்போ 2 நாளைக்கு முதல் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் டிரெக்ட் ஃப்ளைட் டைரெக்டாக போய் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இறங்கிட்டாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து கொழும்புக்கு போய் இறங்கி இருக்கு ஒரு குடும்பம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மேனேஜர் என்னுடைய நண்பர் தான். என்னோட நண்பர்னா நான் ராயல் காலேஜில் படிக்க நான் 13 அவர் 12ஆம் வகுப்பு. அப்போது அவர் நண்பர்ன்றனால அவரோட டிரெக்டாக ஆச்சு என்ன ஃப்ளைட் ஓடுதாண்டா, ஓகே ஓடுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, தங்களுடைய ரூட்ஸ் எல்லாம் ஓடுது. அப்புறம் ஏர் இந்தியா வினோத்ங்கிறவர் அவரும் மேனேஜர் நம்மளோட நண்பர் தான். இப்போ 20 வருஷமாக இருக்கனால எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்கிறாங்க. அதை விட இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா நாளைக்கு ஐடிவி இன்டர்நேஷனல் ட்ராவல் மேசர் உலகத்தில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து கிட்டத்தட்ட 8,000-9,000 பேர் அங்கே வந்து அவங்களுடைய பொருளை எக்ஸிபிஷன் பண்ணக்கூடியது. அதான் அது எங்கே நடக்குது? பெரிய பேர்லினில் நடக்கும். நீங்களும் ஒரு நாள் போய் பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக அது பெரிய இண்டஸ்ட்ரி தானே. அப்போது அதில் கார் கம்பெனியாக இருக்கட்டும், பஸ் கம்பெனியாக இருக்கட்டும், உங்கள் டிஎம்சிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது டெஸ்டினேஷன் மேனேஜ் பண்ணுற கம்பெனிஸ். இப்போ நீங்கள் இலங்கைக்கு போனால் அங்கே ஒரு கார்லேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் அறிமுகமாகிறது இந்த இடத்துல தான். ஓகே. அப்போ ஐடிவியில் இப்போ அதில் வந்த நிறைய பேர் கூட ஏர்போர்ட் துபாயில் மாட்டிக்கொண்டிக்கிறான் வரையலாமா நிற்பாங்க. இப்போ அப்போ டிரெக்ட் ஃப்ளைட்ஸில் வந்தவங்களை தவிர்த்து நிறைய பேர் அதெல்லாம் கேன்சலேஷன். அப்போ ஐடிவியில் நிறைய கேன்சலேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய, நீங்கள் கட்டார் வைஸ் பார்த்தா கட்டார் வைஸ் மிகப்பெரிய அது ஸ்பான்சர். ஸோ அப்போது அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் ஜெர்மனியில். அப்போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் முதல்ல தேவை அமைதி, அது நிதானம். ஓகே, இப்போ எங்களுடைய எல்லா கஸ்டமருக்கும் அவங்களோட ஃப்ளைட் ஓடுனா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு முதல் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, கொழும்புலேருந்து வரணும் இல்லை ஜஃப்னாலேருந்து வரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இது உங்கள் 2 நாளைக்கு முதல் ஓகே உங்கள் ஃப்ளைட் ஓடுது, அப்படி ஓடலையோ கேன்சல் பண்ணுங்கள். இங்கே இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்க இலங்கைக்கு. ஸோ அப்போ உங்களோட ரிஃபண்ட் வந்து கூட நீங்கள் அங்கேருந்து வர்ற டிக்கெட்டுக்கான ரீஃபண்ட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் 1000 யூரோண்டா 1 வேயே 850 ரூபா வந்துடும். அப்போ உங்களுக்கு 150 ரூபா காசு கூட வராது ரிஃபண்டுக்கு. ஸோ அதான் இப்போ இன்றைக்கு நான் எமிரேட்ஸுக்கு ஏர்லைன்ஸ் பண்ணால் அதுக்கான சரியான பதில் எங்களுக்கு இன்னும் வரையில. அதாவது இப்போ இலங்கையில் ஒருத்தர் இருக்கார், அவர் கேன்சல் பண்ணுறாரு அவரோட டிக்கெட். அப்புறம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் 4000 யூரோ கொடுத்துட்டு வரப்போகிறார். இப்போ அவர் கேட்பார் பழைய எமிரேட்ஸ் டிக்கெட்டுக்கு என்ன ஆகும்னா அதுக்கான சரியான பதில் இன்னும் இல்லை. இதில் என்ன அதான் இப்போ 1000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி அப் அண்ட் டவுன் டிக்கெட் போய் புக் பண்ணி வரவருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார், திரும்பி வரைக்கும் அந்த ரீஃபண்ட் வந்து சரியான வாசி வேற யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா. அப்போ அதில் ரிட்டர்ன் கூப்பன் தானே. அப்போ அதே நேரத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லலாம் இங்கேருந்து போனோம், ஆனால் நீங்கள் வரும்போது எனக்கு ஃப்ளைட் தரையில், அதனால நீங்கள் முழு ரீஃபண்ட் தரணும் என்று சொல்லி அப்படி தான் சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஆனால் அது ஓகே பண்ணி அதை வாங்குறதுக்கு போது நாங்கள் அவ்வளோதான். அப்போ அதனால எழுத்து மூலமாக நாங்கள் இப்போ எழுதி கொண்டே இருப்போம். இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் யார் வேணாலும் இன்றைக்கு எமிரேட்ஸ் இந்த நம்பரை யாராலையும் தொடர்பு கொள்ள முடியாது, எங்கேஜ் அடிச்சு கொண்டே இருக்குது. இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு போது ஒரு இமீடியட் ஒரு அவங்க அனுமதி தரணும், ஒரு ஃப்ளைட்டு உம்ஷ்ராய்மன்னு சொல்லுவோம், இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாற்றுறதுக்கு, ஏர் இந்தியாவுக்கு மாற்றுறதுக்கு 2 மணி நேரமாக எங்களாலே தொடர்பு கொள்ள முடியல. இமெயில் அனுப்புனா அதுக்கு இன்னும் பதில் இல்லை. ஸோ எல்லாருக்கும் இது மிகப்பெரிய காவோஸ் தான் எங்களுக்கு. பட் அதை தாண்டி வந்துடுவோம் நாங்கள். என்னென்னு சொல்லிச்சுன்னா எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. இந்த கட்டார் ஏர்வைஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண போய்களை இப்போ யூரோப்பியன் லோ இப்போ திரும்பி வரைக்கும் எனக்கும் இந்த பிரச்சனை நடந்தது. வேறு நாட்டுக்கு போய் கடைசியாக ட்ரெயினில் வர வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ நான் யோசிச்சுட்டு ஓகே அப்போ அவங்களுக்கு எழுதி போட்டு எடுத்தா அவங்க இந்த பதில் என்னவா இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா யூரோப்பியன் லோ படி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இல்லை, எங்களோட இது வேறு மிடில் ஈஸ்ட்ன்றபடியா அப்போ மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறபடியா நாங்கள் யூரோப்பியன் லோவுக்கு கீழே வேலை செய்யாதபடியா இந்த ரீஃபண்டை நாங்கள் உங்களுக்கு தரையிலாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. தரையில் இது கட்டார் ஏர்வைஸ் சொன்னது. அப்போ அப்படியான ஒரு நிலைமை வந்து சில நேரம் வருமா? ஏன்னா யூரோப்பியன் லோ படி நீங்கள் போய் அதாவது இங்கேருந்து வெளிக்கிட்டு இலங்கைக்கு போய் இறங்கும்போது கடைசி 8 மணி நேரம் டிலே இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு 600 யூரோ கம்பன்சேஷன் தரணும். அது யூரோப்பியன் லோ. அதே நேரம் அந்த ஃப்ளைட் கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு இங்கே வரைக்கும் உங்களுக்கு தரணுமாண்டா அது ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்படுது. ஏன்னா அது அங்கேருந்து வரைக்கும் அந்த லோ இல்லைன்னு. ஆனாலும் அதை நீங்கள் லோயர் மூலம் போய் அந்த காசை வேண்டிக்கலாம். நீங்கள் லோயர்கிட்ட போவீங்கன்னு சொன்னால் ஒரு ஏர்லைன் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். பட் அது இல்லை இங்கே முக்கியமான பிரச்சனை. எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாரும் சில நேரம் நான் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எந்த ட்ராவல் ஏஜென்ட்டை கேட்டாலும் சொல்லுவேன், ஒரு ஃப்ளைட்டில் 340 பேர்ன்னு சொன்னால் 342 பேர் 343 பேர் அவங்க ஏர்லைன்ஸ் புக் பண்ணுவாங்க. ஆனால் அதே டைமில் அவங்க என்ன மானிட்டர் பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் எவ்வளோ சீட் ஃப்ரீயாக இருக்குதுன்னு. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த டிக்கெட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருப்பாங்க. சில நேரம் பிஸ்னஸ் கிளாஸும் ஃபுல்லாகிடும். அப்போ என்ன செய்வாங்க, வேணுமெண்ட்டு ஹோட்டலில் போய் தங்குங்கன்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட ஃப்ளைட்டை வந்து போர்டிங் நீங்கள் அதை நல்லா செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களோட
அங்கே டோஹாலேருந்து கொழும்பு போகும்போது சீட் நம்பர் போடாமல் ஸ்டாண்ட் பையில் இருந்துருவாங்க. இது எமிரேட்ஸும் செய்யத்தான் செய்யுது, கட்டார் ஏர்வேஸும் செய்யத்தான் செய்யுது, எல்லா ஏர்லைன்ஸும் செய்கிறாங்க தான். ஸ்டாண்ட் பைன்னு போட்டுட்டு உங்களுக்கு தருவாங்க. இப்போ நானே இந்தியாவிலேருந்து வரும்போது 15 நிமிஷம் வரைக்கும் என்ன வச்சுருந்துட்டு பிறகு நான் ஸ்டாண்ட் பையில் போக முடியாது. துபாய் டு சென்னை ஃப்ளைட்டுக்கு போர்டிங் கார்டு எனக்கு துபாய் டு டுசல்டோஃப்க்கு போர்டிங் கார்டு வேணும்னு கடைசியாக அதாவது ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு போது நான் இதுக்கு மேலே நீங்கள் தராட்டி நான் பெரிய பிரச்சனையாகும்னு சொன்ன பிறகு ஓடி வந்து 13 நிமிஷத்துக்கு முதல் எனக்கு அந்த முதலாவது சீட் அதாவது பிஸ்னஸ் கிளாஸுக்கு அடுத்ததாக இருக்க முதலாவது சீட்டு தந்தாங்க. ஸோ ஃப்ளைட் ஃபுல்லாகும் போது அதனால தான் 4 மணித்தேல முன்னாடி போக சொல்கிறோம். நீங்கள் யார் கடைசியில் போகிறீங்களோ அவங்கள தான் பிடிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த போர்டிங் பாஸ் எடுக்க போகிறதுக்கு சொல்கிறீங்களா ஏர்லியா? ஏன்னா அந்த பிரச்சனை நடந்திருக்கு. இங்கேருந்து கட்டாருக்கு போயிட்டு நீங்கள் போய் கட்டாரில் போர்டிங் பாஸ் எடுங்க கொழும்புக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு கட்டாரில் போகிறாங்க நாக்கில் மாலதீவு தாய்லாண்டு இப்படி சுற்றி அடித்து போட்டு 45 மணி நேரத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் கொண்டு விட்டுருக்காங்க. அப்படி நடந்திருக்கு போன 2 வருஷத்துக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடிக்கடி நடக்கிறது தான். ஒரு ஃப்ளைட்ஸ் வந்து ஓவர் புக்டா இப்போ நீங்கள் அந்த ஃப்ளைட் வந்து சூரிச்லேருந்து ஆக்கள் வருவாங்க, இப்போ பிலூன்லேருந்து ஆக்கள் வருவாங்க, பெர்லின்லேருந்து வருவாங்க, முன்ச்சன்லேருந்து வருவாங்க, ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து வருவாங்க. எல்லாரும் அந்த கொழும்பு ஃப்ளைட்டுக்கு தான் வந்தாகும். அப்போ சில நேரத்தில் அவங்கள எவ்வளோதான் கணக்கு வழக்கு சரியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த கவுண்டின் படி ஒரு ஆள் 2 பேர் கூடிடுவாங்க. ஏன்னா அதுக்கு ரெவன்யூ மேனேஜ்மெண்ட்னு ஒன்று தனியாக இருக்குது. ஒவ்வொரு சீட்டை அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுங்கிற. இப்போ இந்திய ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் ஓகே இது நமக்கு நல்ல நேரம், இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் காசு சம்பாதிச்சிடணும்னு சொல்லி தான் மற்ற ஏர்லைன்ஸ் நார்மலாக இருக்க புக்கிங் கிளாஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1500 1800க்கு மேலே உள்ள புக்கிங் கிளாஸை மட்டும் ஓப்பன் பண்ணி டிக்கெட் ட்ரை பண்ணுறது. ஓகே. அதான் இது எல்லாம் இப்போ இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கொரோனாவில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வராத போது கட்டார் ஏர்வேஸ் ஒரு ஆளுக்கு இலங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக 2000 யூரோ கட்டி வந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போது ஏர்லைன்ஸ் என்பது சுயநலவாத ஒரு பிஸ்னஸ் தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுற டிக்கெட் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி தான், உங்களுடைய சம்மர் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு டிக்கெட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஏர்லைன்ஸ் எங்களுக்கு ஸ்விஃப்ட்லி அதாவது எழுத்து மூலமாக தரும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் சரி. இப்போது பாதிக்கப்பட்டவங்க யாருண்டா அதாவது இப்போ சொன்னேன் இப்போ 6ஆம் தேதி மார்ச் அவங்களுக்கு 10 நாள் பின்னாடி வரைக்கும் புக்கிங் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கு, மாற்றி டிக்கெட்டை கொடுக்க சொல்லியிருக்கு. போகிற ஆட்களுக்கு அப்படி போகலன்னு முடிவு பண்ணுறாங்களுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் ரீஃபண்ட் டிரெக்டாக முழு காசும் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கு. அது இங்கேருந்து போகாத ஆட்களுக்கு. அங்கேருந்து வர ஆட்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கு. அதாவது உங்களோட புக்கிங் எமிரேட்ஸில் கட்டார் ஏர்வேஸால் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கணும். அதாவது நீங்கள் 6ஆம் தேதி இப்போ இன்றைக்கு 3ஆம் தேதி 6ஆம் தேதி வர போகிறீங்க, இன்றைக்கு எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட் கொடுக்க முடியாது. நீங்கள் 6ஆம் தேதி போகிற ஃப்ளைட் கேன்சல் ஆகிருந்தால் மட்டும்தான் எங்களால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட் அதாவது லுஃப்தான்சாவோ ஏர் இண்டியாவோ ஏதோ ஒன்று கொடுக்க முடியும். ஸோ அதனால பொறுமை தான் முக்கியம் இந்த டைமில். இப்போ இந்த வீடியோ கூட நான் சங்கரண்ணா சொன்ன காரணம் வேண்டாம், ஒரே விஷயத்தை நான் 1000 பேருக்கு 1000 கால்ஸில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் போய் ஒரு தெளிவு வரும். பொறுமை முக்கியம். அண்ட் எந்த அப்டேட்ஸும் எங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் செஞ்சுட்டு நிஷாந்த் பேரில் அப்டேட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு அப்டேட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் லாகின் பண்ணாலும் முக்கியம். நிறைய ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினவங்களும் எங்களுக்கு அடிக்கிறாங்க. ஸோ அதனால் ஆனால் நாங்கள் ஸ்டில் அவங்க இப்போ எங்களை மதிக்கலைங்கிறதுக்காக அப்படியெல்லாம் நாங்கள் டீல் பண்ணுறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மனில் ஃப்ளிஷ்ட்னு சொல்லிருக்கு. இப்போ என்னுடைய டிக்கெட்டுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் என்ன சட்டத்தின் அடிப்படையில் வாங்கினீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ ஆன்லைனில் வாங்கின உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தரவை சொல்ல முடியாது. ஆனால் எல்லா எக்ஸ் தளத்திலையும் அவங்களோட நீங்கள் எந்த ஃப்ளைட்டுக்கு வாங்கினீங்க அதுக்கான எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் உள்ளவங்க யாரையும் தொடர்பு கொள்ளணும் அவசியம் இல்லை. நீங்களும் அவங்களுடைய வெப்சைட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பெறலாம். சரி, இப்போ என்னென்னா இப்போவும் சம்மருக்கு ஹாலிடே போகிறதுக்கு சனம் ஃபோன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுதா கேட்குதா? ஆமாம். அது என்ன விலை போகுது இப்போ? அதாவது இப்போ 1200 போன ஃப்ளைட் இன்றைக்கு 1500 மாறி இருக்கு. நான் யோசிச்சேன்டாவோட சில நேரம் ஓகே பயத்தில் புக் பண்ண விடலாம், டிக்கெட் குறையலாம்ண்டு. ஆனால் கூடி இருக்கு பெட்ரோல் விலை கூடுற மாதிரி. பெட்ரோல் விலை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு ஏர்லைன்ஸும் இந்த நஷ்டத்தை அங்கே தான் கவர் பண்ண முடியும். இப்போது இது மட்டும் இல்லை, இனி டிசம்பருக்கு விலை கூடும், பொருள்கிட்ட விலை கூடும். சின்ன நீங்கள் ஒரு டாய்லெட் பேப்பருக்கு விலை கூடினாலும் அதுவும் கல்குலேட் பண்ணி தான் ஏர்லைன்ஸில் ப்ரைஸ் போடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உங்களுக்கு வசதி செய்து கொடுக்கணும், ஏர்போர்ட்டில் கியூ ஏஜென்சி. ஒரு ஃப்ளைட்டுங்கிறது ஜஸ்ட் ஃப்ளைட் ஏறிச்சு பெட்ரோலுக்கு மட்டும் காசு இல்லை, அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க.
இன்றைக்கு இவ்வளோதான் சொன்னாலும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ கட்டார் ஏர்வேஸ் எங்களுக்கு எந்த சலுகையும் தரதில்லை. இப்போ ஏர்லைன்கா பொறுத்த மாதிரி ஒரு சலுகையும் தரதில்லை. ஆனாலும் வேர்ல்டில் முக்கியமான ஏர்லைன்ஸுங்கிறனா நாங்கள் விற்று தான் ஆகணும். நாங்கள் உனக்கு விற்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு கோவம் வர சில நேரத்தில் ஓகே நாங்கள் ஒரு இமெயில் அனுப்புவோம், அதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை. போன மார்ச் மாதம் 9 எனக்கு உன்ஃபால் நடந்தது ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில். என்னுடைய டிக்கெட் வந்து 500 யூரோ, அதுக்கு 330 யூரோ ஸ்டோன் கீப்பர்னு வாங்கினவங்க. நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ டிக்கெட் செய்திருப்பேன். அதான். ஆனால் அவங்க சின்ன உங்களோட உன்ஃபால் மிச்சாலும் அனுப்ப சொன்னாங்க, எல்லாம் அனுப்பி விட்டு. அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரைட் இப்படி தான் அவங்க வந்து ஃபுட்பாலுக்கும் இதுக்கும் தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்களே ஒழிய ஏஜென்ட்டை கணக்கெடுக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ளையர் கூட தர மாட்டாங்க. ஸோ அப்போ இப்படியான நிலைமையில தான் ஏஜென்ட்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. நீங்கள் அன்றைய கூட கேட்டீங்க என்ன நிஷாந்தன் உறுப்பு கடை ஆரம்பிக்கிறீங்க அது இதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஏன்டா 2 பக்கமும் இப்போ இன்றைக்கு வருமானம் வரணும், உழைப்பு ஏதோ ஒன்று செய்து ஒன்று இருக்கணும் இல்லை. அப்போது அதனால ஏர்லைன்ஸை நேராக சொன்னேன்னா இங்கே எந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸ் மேலே நன்றி இல்லை அவங்களுக்கு. இவ்வளோ ஹோம் சர்ச் பண்ணுறாங்களே, இவ்வளோ செய்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் எத்தனை அவார்டு நடத்துனாங்க நீங்கள் பாருங்கள். ஒரு காலத்தில் இவ்வளோ ட்ராவல் ஏஜென்ட்ஸை கூப்பிட்டு அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ செய்ய அவங்களுக்கு ₹1 காசு செலவழிக்க விருப்பம் இல்லை. ஆனால் தேவையில்லாத இடத்துல செலவழிப்பாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவையில் பொறுத்து சொல்லினோம் அது மில்லியன் பேர் பார்க்குறாங்கன்னு. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் அது இதுன்னு எல்லாத்துலேயும் விளம்பரத்தில் வராங்க தானே அவங்க. ஆக மொத்தத்தில் இப்போ எங்களுக்கு பார்க்குற சனங்களுக்கு வந்து இப்போ டிக்கெட்டை புக் பண்ணணுன்ற ஆக்களுக்கு, ஆனால் இப்போ தைரியமாக இலங்கைக்கு டிக்கெட் புக் பண்ணுற ஆக்கள் இப்போ வந்து புக் பண்ணலாம். அவங்க புக் பண்ணிக்கொண்டது. நீங்கள் முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ் போடணுமா? அது போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் யுத்தத்துக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணாது. அதே உங்களுடைய இன்சூரன்ஸில் அதோட இன்சூரன்ஸ் ஹையாகவும் போகும். இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸுங்கிறது உங்களுடைய டிக்கெட்டோட வேல்யூ தான். இப்போ ரிஸ்க் அதிகம் தானே. இப்போ நான் போய் இன்றைக்கு டிக்கெட்டை போட்டுட்டு ஆடையாத் சேல போயிட்டு இன்சூரன்ஸ் போட போகிறேன்டா, அவன் நார்மலாக ₹60 எடுக்கிறவன் இப்போ இதில் கூட கேட்பான். அப்படி நடக்காது. அப்படி எப்படி நடக்கும்டா, இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு டிக்கெட் 4400, அப்போ 4400 தான் நீங்கள் பை ட்ராப் பே பண்ணுவீங்க. இப்போ நாளையிலேருந்து அது 6000 ஆயிட்டுனா நீங்கள் 6000க்கு பே பண்ணிக்க தான் இன்சூரன்ஸ் கொடுக்கும். இன்சூரன்ஸ் நார்மலாக விலை கூடக்கத்தான் கவர் பண்ணுறது அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது இப்போ இன்சூரன்ஸ் ஒரே விலையில் தான். அதுவும் கூட நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், யார்எஸ் ஃபிதுஷியருங்க வைங்க, இல்லாட்டி உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் வைங்க. இப்போ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ஸ்பார்க்கஸ், கோல்ட் கார்டில் எல்லாம் நிறைய பேருக்கு அதில் இன்சூரன்ஸ் இருக்குன்றே தெரியாது. உண்மை. அவங்களுக்கு இப்போ பிளாட்டினம் கார்டு எம்எக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எல்லா இன்சூரன்ஸும் இருக்குது. முக்கியம் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டுக்கு €5000 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு எவ்வளோ காசுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டில் இன்சூரன்ஸ் இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல்ல கழிச்சிக்கணும் இப்போ எந்த எவ்வளோ இன்சூரன்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது. எம்எக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணேன். நான் எந்த ஏர்போர்ட்டுக்கும் 4 hours முன்னாடி போயிடுவேன். காரணம் என்னென்னா எம்எக்ஸ் கார்டுக்கு வந்து நிறைய லான்ச் ஃப்ரீ ஏர்போர்ட்டில். ஸோ அப்போ அதனால உங்களுக்கு நீங்கள் முன்னாடி போனாலும் உங்களுக்கு சாப்பாடு, நார்மல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான். சரி, நல்ல விஷயம். இப்போ இது இந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்க நினைக்கிறேன். பிரியோசனமாக இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்கும் போதும் வந்து உடனே எடுத்ததுக்கு நன்றி. நான் கூட இதை உடனே எடுக்கணுங்கிறனால நிறைய ரெடியாக இல்லை. ஏனென்றால் இதை குயிக்காக போனால் தான் எங்களுடைய வேலைப்பளு குறையும். நிறைய பேர் ஓகே அவங்களே புரிஞ்சு ஓகே நாங்கள் பிறகு ஃபோன் பண்ணுவோம். அதான் வேலைப்பளுவிலையும் நீங்கள் டக்குன்னு சொன்னால் இப்போ ஜனங்கள் குழம்பி கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இப்படியான விஷயம் தேவை எங்களுக்கு. கட்டாயம் நிறைய பேருக்கு தமிழ் தெரியாதே, நீங்கள் அதில் டிரான்ஸ்லேஷன் வரும்னு நினைக்கிறோம். வேறு இங்கிலீஷில் பார்க்குறேன், இங்கிலீஷில் இதை பார்த்து போட்டுட்டு அது கட்டாயம் என்றால் நம்பவும் வெகு சீக்கிரத்தில் இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக ஓடுமென்று. அதே நேரத்தில் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஜூனுக்கோ மேக்கோ அவங்க புக் பண்ணுறாங்க. செஞ்சுரி ட்ராவல்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு அவங்க போகலாட்டியும் நாங்கள் அதுக்கான அந்த டைமுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து தருவோம். ஏர்லைன்ஸோடையும் நாங்கள் சண்டை பிடிப்போம் எப்போவுமே. இப்போ எங்களுக்கு இப்போ ஏன் இந்த 19 வருஷமாக இவ்வளவு ஆன்லைன் எல்லாம் இருந்தும் இத்தனை 1000 பேசஞ்சர் 42,000 பேர் அவங்க வச்சிருக்கலாமண்டா அந்த நம்பிக்கையை காப்பாற்றினால. அதனால் பயப்பட தேவையில்லை. முதல்ல பொறுமையாக நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. உங்களோட சொந்தக்காரங்க யாரும் வெளியில் இருந்தேன்னு சொன்னால் அவங்கள சீக்கிரமாக வருவாங்க. இன்னொரு 2-3 நாளில் எல்லாம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் சுமூகமான நிலையில் வரும். இந்த சண்டையும் நிறுத்தப்படும் என்று நம்புவோம். எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நன்றி உங்களோட டைம். நன்றி அண்ணா.